இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம். 6 புள்ளி 2 வரிசை நேர் புள்ளி 2ல் நிப்பாட்டிக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்கிற 4 புள்ளி தான் கணக்கு. அதாவது இந்த 2 புள்ளி இந்த பக்கத்துக்கும் இந்த 2 புள்ளி இந்த பக்கத்துக்கும் கணக்கு. இந்த 4 புள்ளியில் கார்னர் புள்ளியிலேருந்து இந்த சென்டர் புள்ளிக்கு இப்படி ஒரு வி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லேருந்து இப்படி ஒரு வி போட்டுக்கலாம். இப்படி பார்த்தா டபிள்யூ மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த சென்டர் புள்ளிக்கு ஒரு வி, அதே மாதிரி இந்த பக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம், உள்பக்கம் ஒரு சின்ன வி மாதிரி வருது இல்லையா, அதை இப்படி உள்பக்கமாக சுழித்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டாந்துருங்க. அதே மாதிரி இதையும் உள்பக்கமாக சுழித்து 3 புள்ளி கணக்கு பண்ணி இப்படி கொண்டு போயிடும். இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். இப்படி உள்பக்கமாக சுழித்து கிராஸாக 3 புள்ளி கணக்கு எடுத்து இந்த கார்னர் புள்ளிக்கு, இந்த கார்னரில் இப்படி ஒரு வி மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பெரிய வி போட்டோம் இல்லையா, அதில் இந்த கார்னர் புள்ளி, இந்த கார்னருக்கு இந்த 2 புள்ளி, இந்த கார்னருக்கு இந்த 2 புள்ளி, இதுதான் கணக்கு. இங்கே ஒரு 8 மாதிரி போட்டு அதை வளைச்சி கொண்டாந்து இதோட ஜாயின் பண்ண. அதே மாதிரி இதை 8 மாதிரி போட்டு இப்படி வளைச்சி கொண்டாந்து இதோட ஜாயின் பண்ண. அதே மாதிரி தான் இந்த விக்கு இந்த சைடு 2 புள்ளி, இந்த கோட்டுக்கு இந்த சைடு 2 புள்ளி கணக்கு. இப்படி ஒரு 8 மாதிரி போட்டு இப்படி வளைச்சி இதோட ஜாயின் பண்ண வேண்டியது. அவ்வளோதான், கோலம் இங்கே முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான கோலம் தான். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலம் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஹைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பர்.